ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு உதிரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பற்றி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் அது போக எக்ஸ்ட்ரா ஒரு சில கொஷின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இவரை பற்றின முழு தகவல்களும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகே, ஸோ வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். அண்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மேற்கோள்கள் எல்லாமே அவுட் சோர்ஸ் புக்லேருந்து ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணி எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பட்டுக்கோட்டை அவர்கள் பற்றி ஒரு ப்ரீஃப் நோட் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் ஒரு அவுட்லைன் அவரை பற்றி நம்ம பார்த்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது அவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா கல்யாண சுந்தரம். எப்போ பிறந்தாருன்னா ஏப்ரல் 13, 1930. எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 8, 1959. கிட்டத்தட்ட 29 வயது வரை தான் இருந்திருக்காரு, இறந்துட்டார். இவருடைய ஊர் அப்படின்னு பார்த்தோன்னா சங்கம் படைத்தான் காடு, பட்டுக்கோட்டை பக்கத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா தஞ்சாவூர் மாவட்டம். இவருடைய பெற்றோர் அருணாச்சலம் விசாலாட்சி அம்மாள். இவருக்கு அகல்யா அப்படின்ற ஒரு புனை பெயரும் இருக்குது. இவருடைய மனைவியின் பெயர் என்னன்னா கௌரமாம்பாள். இவருடைய குழந்தை பெயர் குமரவேல். 1959ஆம் ஆண்டு பிறந்து ஒரு 5 மாதத்தில் அவர் இறந்துட்டார். விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் இவர். ஒரு தமிழ் அறிஞர், பாடலாசிரியர். அதுக்கப்புறம் எளிமையான தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பட்டுக்கோட்டை அவர்கள் தான். அதுக்கப்புறம் பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் புகுத்தியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை அவர்கள். உழைப்பாளியின் உயர்வை போற்றியவர். இதெல்லாமே இந்த லைன்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதனால் நீங்கள் இந்த லைன்கள் எல்லாமே நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் இவர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பொது உடைமை கவிஞர், திரேசை திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாமர மக்களின் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவரை மக்கள் கவிஞர் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா கோயம்புத்தூர் தொழிலாளர் சங்கம் 1959ஆம் ஆண்டு அவங்க தான் இந்த மக்கள் கவிஞர் அப்படின்ற பட்டம் கொடுத்தாங்க. பாரதிதாசன் என்ன சொல்லுவார்னா எனது வலது கை அப்படின்னு சொல்லுவார். உடுமலை நாராயண கவி என்ன சொல்லுவார்னா அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு சொல்லுவார். எம்ஜிஆர் என்ன சொல்லுவார்னா தன்னுடைய நாற்காலியில் ஒரு கால் பட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்லுவார். தோழர் ஜீவானந்தம் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லுவார். ஜெயகாந்தன் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பாட்டு எழுதி நம்மை கவர்ந்த பாட்டாளி அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் இவரை பற்றி நிறைய பேர் சொன்னது அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், நீங்கள் படிச்சுக்கோங்க. இவருடைய பாடல்கள் எல்லாமே ஜனசக்தி அப்படின்ற பத்திரிகையில் தான் வெளியிட்டாங்க. இவருடைய முதல் பாடல் படித்த பெண் அப்படின்ற திரைப்படத்துக்காக 1954ஆம் ஆண்டு எழுதுகிறாரு. இவர் 14 வயசுலேருந்து கவிதை எழுதுறதுக்கு ஆரம்பித்தார். இவருடைய முதல் கவிதை அப்படின்னு பார்த்தோன்னா ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே அப்படின்ற ஒரு பாடல். அதுக்கப்புறம் அப்புறம் நடிக்கணும் அப்படின்ற ஆசைக்காக சக்தி நாடக சபாவில் போய் சேர்ந்து அங்கே நடிக்கிறதுக்காக இது பண்ணுவார். கொஞ்ச நாள் அந்த நடிப்புலேயே போயிட்டு அதுக்கப்புறம் நடிப்பை விட்டுட்டு பாட்டு எழுதணும் அப்படின்றதுக்காக புதுச்சேரிக்கு போய் புரட்சிக்கவி பாரதிதாசனிடம் உதவியாளராக சேர்ந்து ஒரு கவிஞராக உருவார். பாட்டு எழுதுறதுக்கு கற்றுக்குவார். இவருடைய பாடல்கள் எல்லாமே உருவங்கள் காட்டாமல் உணர்ச்சிகளை காட்டக்கூடியதாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இவருடைய முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நல்லதை சொன்னால் நாத்திகனா அப்படின்றது. முதல் படத்துக்கு எழுதியிருக்கிறது தான் படித்த பெண் 1954. இவருடைய முதல் பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லதை சொன்னால் நாத்திகனா. அதுக்கப்புறம் சினிமாவில் ஒரு 9 ஆண்டு காலம் இருந்திருப்பார். 1951லேருந்து 59 வரை இருந்திருப்பார். கிட்டத்தட்ட 56 திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் இறந்ததுக்கப்புறம் 2000 தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டையில் அவருடைய மணி மண்டபம் அமைச்சிருப்பாங்க. அப்போ யார் அப்படின்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ அவர் இதை ஏற்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கலைஞர் அவர்கள் இவரை பற்றி என்ன சொல்லியிருப்பார், கருணாநிதி இருக்காங்களே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது, கண்களை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை கலை உலகமே இருள்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார்.
இவருக்கு வந்து ஒரு நிறைய பரிமாணங்கள் இருக்குது. அதாவது வந்து ஒரு 17 வகையான தொழில்கள் வந்து இவருக்கு தெரியும். அப்படி அத்தனை தொழிலும் வந்து தன்னோட 29 வயது வரைக்கும் தான் இருந்திருக்காரு. ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டம் தான், அதுக்குள்ளேயே அவர் வந்து அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காரு. ஒரு 17 பன்முக தொழில் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாமே நான் அதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய மேற்கோள்கள், இப்போ ஒரு சில மேற்கோள்கள் மட்டும் நான் சொல்கிறேன். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. இதெல்லாமே உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்புறம் என்னென்ன சொல்லியிருப்பாருன்னா, சின்ன பையலே செய்தி கேளடா, தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாட்டு, திருடாதே பாப்பா திருடாதே அந்த பாட்டு, முகத்தில் முகம் பார்க்கலாம் இந்த பாட்டு, இதெல்லாமே அவருடைய வரிகள் தான். வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகிறப்ப சொல்லு வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. இதெல்லாமும் இவருடைய வரிகள் தான். இது போல் நிறைய இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறைய மேற்கோள்கள் அண்ட் அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு சின்னதாக ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போது வந்துட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தனாரின் பட்டப்பெயர். ஓகே, ஸோ இவர் என்ன சொல்லுவோம், மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அப்போ மக்கள் கவிஞர். உச்சி மலையிலே ஊறுதும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர். இந்த வரிகள் அப்படியே ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில். ஓகேவா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்னது. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ அந்த மாதிரி கொஷின். அடுத்து இது வந்து ஒன்று கேட்டிருப்பாங்க, காந்திய கவிஞர் யார், நாமக்கல் கவிஞர். மக்கள் கவிஞர் யார், பட்டுக்கோட்டை. ஓமை கவிஞர் யார், சுரதா. கவிஞரேறு பாவலர் மணி அப்படின்னு யாரை சொல்லுவோம், வாணிதாசன். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு மேட்ச் கேட்டிருந்தாங்க. ஒரு 5 கொஷின்ஸ் கிட்ட தான் வந்து இவரை பற்றி இருந்தது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் மிச்ச கொஷின்ஸ் வந்து இப்போ நம்மளாக பார்க்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பிறந்த ஊர் எது, எந்த ஊரில் பிறந்தார், செங்கப்படுத்தான் காடு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த ஆண்டு எப்போ பிறந்திருப்பார், ஏப்ரல் 13, 1930. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மறைந்த ஆண்டு எப்போ இறந்திருப்பாருன்னா, அக்டோபர் 8, 1959. ஓகே, மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அருணாச்சலனார் விசாலாட்சி இணையருக்கு மகனாக பிறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் துணைவியின் பெயர் கௌரவாம்பாள். ஓகே, கௌரவாம்பாள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எந்த படத்திற்கு முதலில் பாடல் இயற்றினார், படித்த பெண் அப்படின்ற படத்துக்காக 1954 எழுதியிருப்பார். எல்லாம் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க என்ற பாடல் வரிகள் யாருடையது அப்படின்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது அவுட் சோர்ஸ் தான். 17 தொழில்களில் ஈடுபட்டு இறுதியில் கவிஞனானவர் யார், ரொம்ப முக்கியம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி கவிஞர் பாரதிதாசனிடம் உதவியாளராக பணிபுரிந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எனக்கு தமிழ் கற்பித்த குரு பாரதிதாசன் என்று எழுதிவிட்டு கடிதம் எழுதுபவர். அப்படி சொல்லிட்டு தான் கடிதம் எழுதுவாராம். யாருன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏன்னா அவர் தான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இளம் வயதிலேயே விவசாய சங்கத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் ஈடுபாடு கொண்டிருந்த கலைஞர் யார் அப்படின்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். விவசாயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார், அதனால் விவசாய சங்கத்தில் இருப்பார், கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் வந்து இருப்பார். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம் என்னும் வரிகளை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புக்கில் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்குது இந்த வரிகள். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கடவும் ஒரு நாள் நனவாகும். இவ்வரிகள் யாருடையது, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடல்களை எந்த இதழ் வெளியிட்டது, ஜனசக்தி அப்படின்ற இதழ் தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தஞ்சையைச் சேர்ந்த வீர தியாகிகளான யாருடன் சேர்ந்து விவசாய இயக்கத்தை கட்டி வளர்க்க தீவிரமாக பங்கு எடுத்தார்,
யார் கூட சேர்ந்தார்னா இந்த சிவராமன் ரணியன் அப்படின்ற 2 பேர் கூட தான் வந்து சேர்ந்து விவசாய சங்க இயக்கத்தை வந்து கட்டி காக்கிறதுக்காக போராடி இருப்பார். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஒரு 16 கொஷின்ஸ் கிட்ட பார்த்துருக்கோமா. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் நானாக எடுத்து ரெடி பண்ணது. ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஸோ இவரை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி இருக்க 4 தாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் எப்படி கேட்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. அதிகமாக மக்கள் கவிஞர் இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. இனி எப்படி கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம இவ்வளோ ரொம்ப டீப்பாக படிச்சிட்டோம். ஓகே, நிறைய மேற்கோள்கள் ரொம்ப டீப்பாக படித்தாச்சு. ஸோ அதனால் எப்படி இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நான் அவரை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் போட்டுக்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் கிளியர் கட்டாக கொடுத்துருப்பேன். அப்படியே நீங்கள் கிராப் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் கொஷின்ஸ் வந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் படிக்கட்டும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.